வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் கருப்பசுவாமி உபாசனை பற்றி பார்க்க போகிறோம். கருப்பசுவாமி உபாசனை செய்வதால் நமக்கு ஏற்படும் மாற்றத்தையும், கருப்பசுவாமி நமக்கு என்னவெல்லாம் நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் என்பதனையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமின்றி கருப்பசுவாமியை வைத்து மாந்திரீக விஷயங்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதனையும் பார்ப்போம். முனீஸ்வரமார்கள் உள்ளது போலவே இந்த கருப்பசுவாமியிலும் 108 கருப்பசுவாமிகள் உள்ளார்கள். ஒவ்வொரு கருப்பசுவாமியும் ஒவ்வொரு குணாதிசயத்தை கொண்டிருக்கும். சில கருப்பசுவாமிகள் ஆவேசத்துடனும், சில கருப்பசுவாமிகள் சாந்தமாகவும், சில கருப்பசுவாமிகள் குழந்தை போலவும், இப்படி பல வண்ண கோலத்துடன் 108 கருப்பசுவாமிகளும் அவர்களுடைய குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள். பொதுவாக நாம் கருப்பசுவாமியை உபாசனை செய்கின்றோம் என்றால் நமது மாந்திரீக வாழ்வில் குறி கூறலாம், ஏவல், பில்லி, சூனியம் போன்றவற்றை நீக்கலாம் மற்றும் வித்துவேஷனம், பேதமை, மாரணம் போன்ற விஷயங்களுக்கு, ஆனால் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இந்த கருப்பசுவாமி பயன்படும். மாரணம் செய்ய உதவும், ஆனால் நல்ல விஷயம் மட்டும் என்று கூறுகின்றீர்களே என்று கேட்காதீர்கள். மாரணமும் செய்யும், ஆனால் எந்த ஒரு தீங்கும் செய்யாது இருப்பவரை இந்த கருப்பசுவாமியானது மாரணம் செய்யாது. இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய துஷ்டர்கள், அதாவது பல பெண்களை வாழ்க்கையில் விளையாடி பல சத்ருக்களை நாசம் செய்து குடும்பத்தை தலைத்தோங்க செய்யாமல் அனைத்து விதமான துஷ்ட செயல்களையும் மாந்திரீக ரீதியாக செய்து கொண்டு வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கக்கூடிய துஷ்டர்களை இந்த கருப்பசுவாமியானது மாரணம் செய்யும். அதே போன்று குறி கூறுபவர்களுக்கு கருப்பசுவாமி உபாசனை என்பது வரப்பிரசாதம் என்றே கூறுவார்கள். எந்த ஒரு பிழையும் இன்றி தெள்ளத் தெளிவாக குறி உரைக்கும். யாரை இப்பொழுது அழைத்து கூற வேண்டுமோ அப்பொழுது அவர்களை அழைத்து கூறும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய கிரக பலனானது நாம் என்ன கூறினாலும் பலிக்காதது போல் இருக்கும். அப்பொழுது அவர்களை அந்த கருப்பசுவாமியானது அழைக்காமல் யாருக்கு நல்ல விதமாக இருக்கின்றதோ அவர்களை மட்டும் அழைத்து குறி கூறி உங்களை குறி கூறுவதில் யாரும் மிஞ்ச முடியாத அளவிற்கு குறி உரைப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த உபாசனைக்கு தகுந்தபடி எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் குறி உரைக்கும் பொழுது தூய்மையாக ஆடை அணிந்து, குளித்து, நீராடி, வாசனை பொருட்களான பன்னீர், ஜவ்வாது, அத்தர் போன்ற அனைத்து விதமான நறுமண பொருட்களையும் அணிந்து கொண்டு குறி உரைக்கவோ அல்லது உங்களுடைய மாந்திரீக சம்பந்தமான பூஜையிலோ அமர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை கருப்பசுவாமி உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் அந்த 108 கருப்பசுவாமியில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டு அந்த கருப்பசுவாமி என்று இருக்கும் இடத்தில் முன்னால் போட்டு ஜெபம் செய்யுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இப்படியே ஜெபித்தால் உங்களுடைய சந்தேகமும் தீர்ந்து உங்களுக்கு பிடித்த கருப்பசுவாமியானது உங்களிடம் வரும். கருப்பசுவாமி என்னுடைய குலதெய்வம் இல்லை, ஆனால் நான் கருப்பசுவாமியை உபாசனை செய்ய விரும்புகிறேன் என்றால் உங்களுடைய குலதெய்வத்திடம் போய் அனுமதி கேட்ட பின்பே கருப்பசுவாமி உபாசனை எடுக்க வேண்டும். இது கருப்பசுவாமிக்கு மட்டுமே இல்லை, அனைத்து விதமான தேவதைகள், தெய்வங்களை நீங்கள் உபாசனை செய்வதற்கு முன்னதாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உபாசனை எடுக்கப் போகின்றேன் என்று வழங்கி அவர்களிடம் உத்தரவு பெற்ற பிறகு நீங்கள் ஜெபம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது பதிவில் வருகின்ற மந்திரத்தை ஒரு தனி அறையிலோ அல்லது பூஜை அறையிலோ நறுமண பொருட்களை பரப்பி நன்றாக வாசனை கமழும்படி செய்து கொண்டு பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜெபித்தாலே உங்களுடைய கருப்பசுவாமி அங்கு வருவதை நீங்கள் காணலாம். அதாவது உங்களால் உணர முடியும். சிலருக்கு மனக்கண்ணால் அந்த கருப்பசுவாமியின் உருவம் கூட தென்பட வாய்ப்புண்டு. இதை பிரம்ம முகூர்த்தத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். இப்படி 48 தினங்கள் நீங்கள் தொடர்ந்து காலை
1008 உரு வீதம் ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு கருப்ப சுவாமியானது பரிபூரணமாக வந்து இறங்கி உங்களுடைய உடலை ஆட்கொண்டு உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களை வந்து காத்து ரட்சிக்கும். அதேபோன்று நீங்கள் மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கை என்னவென்று கூற வேண்டும். நீங்கள் எதற்காக கருப்பசுவாமியை அழைக்கின்றீர்கள் என்று அவரிடம் முறையிட்டு கொண்டு அதற்கு பிறகு ஜபம் செய்யுங்கள். ஜபம் செய்ய தெரியாதவர்கள் நமது சேனலில் வீடியோ உள்ளது, பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.